அற்புதர் அன்பரின் அடித்தொழவே அவரின் பாதம் அணித்திரள்வோம். இத்தனை ஈகம் வாழுயிர்களுமே இயேசுவை வணங்கிடுமே. அற்புத அன்பரின் அடித்தொழவே அவரின் பாதம் அணித்திரள்வோம். இத்தனை ஈகம் வாழுயிர்களுமே இயேசுவை வணங்கிடுமே. இரக்கம் நிறைந்த தந்தையாகிய இறைவன் இந்த சப வீட்டில் எழுந்தருளி இருப்பாராக. அவர் வாழும் கோயிலாகிய நம்மை தூயாவியின் அருளால் புனிதப்படுத்துவாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. என்றென் மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்த இல்லத்தின் மீது உமது அருளை பொழிந்தருளும். இங்கு உம்மை கூவி அழைப்போர் அனைவருக்கும் அருளுதவியை தந்து உமது அருள் வாக்கு அருளடையாளங்கள்
இவற்றின் ஆற்றலால் நம்பிக்கையாளர் அனைவரின் இதயங்களை உறுதிப்படுத்துவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறைவார்த்தைகள் 1-3 முடிய. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயரிற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோனுக்கு ஆவண செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மணிமாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சியின் தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழென்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதார்கள் என்றும், தாம் மாட்சியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக, ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். 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 நீர் உண்மையுள்ளவர், என் தலைமுறை தோறும் என்னாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானைப் போல் உறுதியானது. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உரைத்தது, நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன். என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும். என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பார். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன்.
நீங்கள் கடவுளுடைய கோவில். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 9, 11, 16, 17 வரை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுள் எழுப்பும் கட்டடம். கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கைதேர்ந்த கட்டடக் கலைஞர் போல அடித்தளம் இட்டேன். அதன் மேல் வேறொருவர் கட்டுகின்றார். ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாய் இருக்க வேண்டும். ஏற்கனவே அடித்தளம் இட்டாயிற்று. இவ்வடித்தளம் இயேசு கிறிஸ்துவே. வேறொரு அடித்தளத்தை இட எவராலும் முடியாது. நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது: அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகின்றேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவில் எனது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
இந்த திருப்பலியில் ஊடக இணையதளங்களூடாக பங்கு கொள்ளும் புனித அந்தோனியார் பக்தர்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் மன்னார் தள்ளாடியில் இருக்கும் புனித அந்தோனியார் ஆலயத்திலிருந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றும் வேளையில் 2 முக்கிய நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். முதலாவதாக கோடியற்புதராம் எமது பாதுகாவலர் புனித அந்தோனியாருடைய திருவிழாவை இன்று இந்த திருத்தலத்திலே கொண்டாடுகின்றோம். எனவே புனித அந்தோனியாருடைய திருவிழா நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் உரித்தாகுக. இன்றைய இந்த திருவிழாவினூடாக புனித தூய அந்தோனியார் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவசியமான அந்த புதுமைகளை செய்வாராக. அவருடைய பரிந்துரையால் எங்கள் எல்லோருக்கும் இந்த நாட்களிலே அவசியமாக இருக்கின்ற இந்த கொரோனா தொற்று நோய் முற்றுமுழுதாக ஒழிக்கப்பட்டு எமது நாடும் ஏன் உலக அனைத்து நாடுகளும் விடுபட வேண்டுமென்று நாங்கள் புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் கேட்டு நிற்போம். இரண்டாவதாக இன்றைய விசேட நிகழ்வுதான் இந்த ஆலயம் புனரமைக்கப்பட்டு புது பொலிவோடு இன்று திகழ்கின்றது. இந்த ஆலயம் ஆகையினால் எங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த பீடம் அபிஷேகப்படவிருக்கின்றது. இது ஒரு பழங்கால கோயில் ஆயினும் காலத்துக்கு காலம் அதில் அவசியமான புதுப்பிப்பு வேலைகள் நடாத்த வேண்டியிருப்பதனால் இப்போது பேராலய பங்கு தந்தையாகிய அருட்தந்தை ஞானப்பிரகாசம் அடிகளார் அவர்கள் அவருடைய துணை பங்கு தந்தையோரோடும் மற்றும் பங்கு மக்களோடும் சேர்ந்து இன்னும் பல உபகாரிகளுடைய உதவிகளையும் பெற்று இப்படியாக அழகாக இந்த கோவிலை புனரமைத்திருக்கின்றார்கள். நாங்கள் இன்றைய வாசகத்திலே எமது பதிலுரை பாடலாக பாடியது ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவர் இப்படியான பங்கு தந்தையர்கள் வழியாகவும் அவர்களோடு ஒத்துழைப்பவர்கள் வழியாகவும் சிறப்பான காரியங்களை நிறைவேற்றி இப்படியான கோயில்களை புதுப்பித்து புது பொலிவோடு திகழ அவரே எங்களுக்கு இதை வடிவமைத்துள்ளார். எனவே இந்த ஆண்டவரின் பேரன்பை நாங்கள் எப்போதும் கூறி நிற்போம். அவருடைய இந்த பேரன்பை பற்றி என்றும் புகழ்கூறி பாடிடுவோம். ஆம், பாதுகாவலராம் புனித அந்தோனியாருடைய பரிந்துரையால் கட்டாயமாக இந்த ஆலயம் அழகாக
இன்று தோற்றமளிக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் திருப்பலி இடம்பெறுகின்றது. அத்தோடு முதற் செவ்வாய்க்கிழமைகளில் விசேட வழிபாடுகள் நடாத்தப்படுகின்றன. நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் எதிர்காலத்தில் இந்த கொரோனா தொற்று நோய் எங்களை விட்டு அகன்று எங்களுக்கு இருக்கும் சுகாதார கட்டுப்பாட்டுக்கள் இன்னும் எங்களிடம் எடுக்கப்படும் வேளையில் இங்கே ஒவ்வொரு முதல் செவ்வாய்க்கிழமை அன்றும் புனித செபஸ்தியாருடைய புனித அந்தோனியாருடைய ஒரு திருப்பண்டம் மக்களுக்கு வழிபாட்டுக்காக வைக்கப்பட்டிருக்கும். அத்தோடு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்றும் ஒரு குருவானவர் இங்கு வந்து இருக்கக்கூடிய விதத்தில் இப்போது இதை வடிவமைத்துள்ளோம். இங்கு ஒரு குருவானவர் நாள் முழுதும் இருந்து வருபவர்களை ஆசீர்வதிப்பதற்கும் அவர்கள் கொண்டு வரும் பொருட்களை ஆசீர்வதிப்பதற்கும் இங்கு வசதி செய்யப்பட இருக்கின்றது. அதைப் போலவே செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு குருவானவர் இங்கே இருப்பாரெனில் நாங்கள் திவ்ய நற்கருணையையும் மக்களுடைய ஆராதனைக்கு இங்கு வைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு கோயில், ஒரு ஆலயம் புதுப்பிக்கப்பட்டிருக்கும் இந்த நிலையில் நாங்களும் எதிர்பார்ப்பது மக்கள் மத்தியிலே அந்த ஒரு புதுப்பித்தல் ஏற்பட வேண்டும். புனித அந்தோனியாரின் பரிந்துரையை கிடைக்கப்பெற்று நீங்கள் புது வாழ்வு பெற்று வாழ வேண்டும் என்று நாங்களும் அவாக்கொள்கின்றோம். அதைப் போலவே புனித அந்தோனியாரிடம் இருந்த அந்த சிறப்பான வாழ்க்கையிலே நாங்கள் பல பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக அவர் எப்படி சிறு பிராயத்திலிருந்தே ஆண்டவர் அவருக்கு கொடுத்த அழைப்பின்படி ஒரு நல்ல பிள்ளையாக வளர்ந்து ஒரு நல்ல இளைஞனாக செயல்பட்டு பக்தியோடு இறைவனிடம் வந்து செபித்து நற்கருணை நாதருக்கு ஒரு உண்மையான பக்தியை வளர்த்து கொண்டிருந்தார். அப்படியாக வளர்ந்து வரும் வேளையில்தான் தான் ஒரு குருவாக வர வேண்டும் என்று அவர் தீர்மானித்து அதற்கும் மேலாக தான் ஒரு குருவானவராக ஒரு திருத்தூதுவராக ஒரு தொலைவில் இருக்கக்கூடிய நாட்டிற்கு சென்று ஒரு மறை சாட்சியாக கூட தனது வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற அவாக்கொண்டு அவர் பணிபுரிந்தார். ஆனால் இறைவன் அவரை அழைத்து கொண்டது அவர் ஒரு சிறந்த போதகராகவும் புதுமைகள் பல செய்பவராகவும் இருப்பதற்காகவே. ஆகனால் அவரிடம் அந்த தேவ அழைத்தல் என்ன விதத்திலெல்லாம் மக்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு தேவ அழைத்தலாக இருந்ததோ அதைப் போலவே எம் மத்தியிலும் பல தேவ அழைத்தல்கள் கிடைக்கப் பெற வேண்டும். இளைஞர்கள் நல்ல குருவானவர்களாக வருவதற்கு புனித அந்தோனியாரின் அந்த எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். கோயில்களுக்கு சென்று
செபிக்க வேண்டும். அத்தோடு புனித அந்தோனியார் அவருடைய அர்ப்பண வாழ்க்கையின் வழியாக எத்தனையோ அருட்சகோதரிகள் உருவாகி புனித அந்தோனியாருடைய பெயர் கொண்ட சபைகள் கூட இருக்கின்றன. இவைகளினூடாக இந்த அருட்சகோதரிகள் இன்று பல வகையான நன்மைகளை மக்களுக்கு ஆற்றி வருகின்றார்கள். எனவேதான் புனித அந்தோனியாரை பின்பற்றி பல தேவ அழைத்தல்கள் எங்களுக்கு கிடைக்கப் பெற வேண்டும் என்று நாங்கள் இன்று விசேடமாக மன்றாடுவோம். அத்தோடு புனித அந்தோனியார் அவருடைய செப வாழ்க்கையின் வழியாக எமக்கு எப்படி நற்கருணை நாதருக்கு ஒரு ஆழமான பக்தி இருக்க வேண்டும் என்று அழைக்கின்றார். ஆகையினால்தான் நீங்கள் இந்த காலத்திலே திருப்பலியில் கலந்து கொள்ள முடியாத நிலையில், திவ்ய நற்கருணை உட்கொள்ள முடியாத நிலையில் வாழ்ந்து வருகின்றீர்கள். ஆனால் ஆகையினால் இனி எங்களுக்கு திவ்ய நற்கருணை அவசியமில்லை என்று நினைத்து கொள்ளாமல் எங்களுக்கு இது விரைவாக கிடைக்கப் பெற வேண்டும் என்று இறைவனிடம் மன்றாடி கேளுங்கள். எங்களுக்கு திருப்பலிகள் மக்களுக்காக விரைவில் நடாத்தப்பட வேண்டும். திருப்பலிகளில் மக்கள் கலந்து கொண்டு இறை ஆசீர்வாதத்தையும் அந்த திவ்ய நற்கருணை அருட்சாதனத்தின் வழியாக இறைவனின் அருள்களையும் பெற வேண்டும் என்று மன்றாடுவோம். அத்தோடு புதுமைகள் செய்த அந்தோனியார் எமக்கு ஒரு எதிர்பார்ப்பை தருகின்றார். நாங்கள் என்ன கஷ்ட துக்கங்களில் இருந்தாலும், எங்களுக்கு சில காரியங்கள் தொலைந்து போய்விட்டாலும் கூட புனித அந்தோனியார் அவருடைய பரிந்துரையால் இவைகளை எமக்கு பெற்று தரக்கூடிய வல்லமை பெற்றிருக்கின்றார். பாருங்கள், அவருடைய வாழ்க்கை காலத்திலே ஸ்பெயின் நாட்டிலே லியோனார்டோ என்ற ஒரு இளைஞன் தன்னுடைய தாயோடு கோபம் கொண்டான். அவனுக்கு வந்த அந்த கோபத்தில் அவன் அந்த தாயை உதைத்து விட்டான். பிறகு மனம் வருந்தி தான் எந்த காலால் தன் தாயை உதைத்தானோ அதை தான் வெட்டி விடுவேன் என்று அப்படியே வெட்டிவிட்டான். ஆனால் பிறகு மற்றவர்கள் அவனை புனித அந்தோனியாரிடம் கூட்டி வந்தார்கள். அப்போது புனித அந்தோனியார் அவரிடம் இருந்த அந்த இறை ஆசீர்வாதம் மூடாக அந்த காலை மீளவும் சரிப்படுத்தி ஒட்டி சுகப்படுத்தினார். இப்படியாக புனித அந்தோனியாரின் வாழ்க்கையில் எத்தனையோ புதுமைகள் இடம்பெற்றன. இன்று எங்கள் மத்தியிலே எத்தனையோ முறிவுகள் இருக்கலாம். முறிவுகளுக்கு சாதகமான வெவ்வேறு காரியங்கள் இடம்பெறலாம். வெவ்வேறு பிரச்சனைகள் வரலாம். எங்களிடமிருந்து வெவ்வேறு உரிமைகள் எடுக்கப்படலாம். இப்படியாக நாங்கள் பல சவால்கள் மத்தியில் வாழ்ந்தாலும் இறைவன் எங்களை கைவிட மாட்டார். அவருடைய பேரன்பினால் நாங்கள் எப்போதும் இறைவனுடைய இரக்கத்தை பெறுவோம் என்ற நம்பிக்கையில் நாங்கள் வாழலாம். எனவேதான் புனித அந்தோனியாருடைய பக்தர்கள் கட்டாயமாக அந்த பக்தி முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபடுங்கள். உங்களுக்கு புனித அந்தோனியாரின் வரங்களால் இறைவனுடைய ஆசீர்வாதங்கள் நிரம்ப கிடைக்கப் பெறும். இந்த ஆலயத்தை இப்படியாக புனரமைக்க இதற்காக பாடுபட்ட பங்கு தந்தைக்கும் உதவி பங்கு தந்தையர்களுக்கும் இதற்காக தங்களது உழைப்பையும் முயற்சிகளையும் உபகாரங்களையும் செய்த அனைவருக்கும்
இறையாசீர் நிரம்ப கிடைக்கப் பெற வேண்டுமென்றும் புனித அந்தோனியாரின் தொடர்ந்த அந்த மன்றாட்டு பலன்கள் கிடைக்க வேண்டும் என்று மன்றாடி நாங்கள் இந்த திருப்பலியிலே தொடர்ந்து பங்கு கொள்ளுவோம். தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமென். இப்பொழுது திருப்பீடத்தை அபிஷேகம் செய்யும் சடங்கு ஆரம்பமாகின்றது. திருப்பீடம் கிறிஸ்மா தைலத்தால் அபிஷேகம் செய்யப்படுகின்றது. இந்த அபிஷேகத்தினால் திருப்பீடம் கிறிஸ்துவை சுட்டிக்காட்டும் அடையாளமாக மாற்றப்படுகின்றது. தந்தை இறைவன் தூய் ஆவியாரின் வல்லமையால் கிறிஸ்துவை அபிஷேகம் செய்து உன்னத குருவாக, தலைமை குருவாக அவரை ஏற்படுத்தினார் என்பதையும், கிறிஸ்துவின் உடலாகிய இத்திருப்பீடத்திலேயே மீட்பை பெற்றுக் கொடுக்கும் அவருடைய கல்வாரி பலியின் நினைவு பொருளாக என்றென்றைக்கும் ஒப்பு கொடுக்கப்படும் என்பதையும் இச்சடங்கு சுட்டி காட்டுகின்றது. எழுந்து நின்று ஆயருடன் இணைந்து செபிப்போம். மன்றாடுவோமாக. இறைவா, உமது திரு அவையை தூய்மைப்படுத்துபவரும் ஆள்பவரும் நீரே. இது உமது திருப்பெயரை நாங்கள் சிறப்பாக அறிக்கையிட்டு விழா கொண்டாடுவது முறையே. இன்று நம்பிக்கையாளரின் திருக்கூட்டம் இந்த சப வீட்டை மிக சிறப்பான சடங்குகளால் உமக்கு என்றென்றைக்கும் நேர்ந்தளிக்க விளைகின்றது. ஏனெனில் இங்குதான் அத்திருக்கூட்டம் உம்மை பக்தி ஆர்வத்தோடு வழிபடுகின்றது. உமது வார்த்தையால் படிப்பினையை பெறுகின்றது. திருவருட்சாதனங்களால் ஊட்டம் அடைகின்றது. இக்கட்டிடம் திரு அவையின் மறைபொருளை குறிப்பாய் உணர்த்துகின்றது. ஆகவே இறைவா, உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இந்த கோயிலையும் இந்த பீடத்தையும் விண்ணக குடைகளால் நிரப்பி புனிதமாக்கும். இதனால் இக்கோயில் எக்காலத்திற்கும் புனித தலமாகவதாக. இப்பீடமும் கிறிஸ்துவின் பலிக்கு ஏற்றதாக என்றும் இருப்பதாக. இங்கே இறை அருட்பெருக்கு மனிதரின் பிழைகளை போக்குவதாக. இதனால் பரமதந்தையே, பாவத்தால் உயிரிழந்த மக்கள் மீண்டும் அருள்வாக்கு பெற்று புது பிறப்படைவார்களாக. இங்கே இறை மக்கள் திருப்பீடத்தை சுற்றி நின்று பாஸ்கா நினைவு பலியை கொண்டாடுவார்களாக. கிறிஸ்துவின் வார்த்தையாலும் திருவுடலாலும் ஊட்டம் பெறுவார்களாக. இங்கே புகழ்ச்சி பலியின் மகிழ்ச்சி எதிரொலிப்பதாக. விண்ணகத் தூதரின் இன்னிசையோடு மாந்தரின் குரலும் ஒருங்கிணைவதாக. மண்ணகத்தின் மீட்புக்காக இடைவிடா மன்றாட்டு திருமுன் எழுவதாக. இங்கே எளியோர் இரக்கம் பெறுவார்களாக. ஒடுக்கப்பட்டோர் உண்மையான உரிமை அடைவார்களாக. மாந்தரனை வரும் மகிழ்வோடு விண்ணக எருசலேமுக்கு வந்து சேரும் வரை உம்முடைய மக்கள் என்னும் மகிமைக்கு ஏற்றவாறு வாழ்ந்திடுவார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நாம் திருத்தைலம் பூசும் இப்பீடத்தையும் கோயிலையும் இறைவன் தன் வல்லமையால் புனிதப்படுத்துவாராக. இவ்வாறு இவை கிறிஸ்து திரு அவை என்னும் மறைபொருளை வெளி அடையாளமாக காட்டுவனவாக.
இப்பொழுது திருப்பீடத்திலே வெள்ளை நிற துணி விரிக்கப்பட்ட பின்னர் திருப்பீடத்தின் மேல் ஒளியேற்றும் சடங்கு இடம்பெறுகின்றது. கிறிஸ்துவே உலகை ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி என்பதை சுட்டிக்காட்டி ஒளியாகிய கிறிஸ்துவின் பிரசன்னம் இந்த ஆலயத்தில் சுடர்விட்டு பிரசன்னமாய் ஒளிர்கின்றது. அந்த ஒளியால் மனித குடும்பம் ஆட்கொள்ளப்படுகின்றது என்பதை இச்சடங்கு நமக்கு நினைவூட்டுகின்றது. கிறிஸ்துவின் ஒளி திரு அவையில் மிளிர்வதாக. இதனால் உலக மக்கள் அனைவரும் நிறைவான உண்மையை கண்டடைவார்களாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தெய்வமே இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களும் வழி தொடர்ந்து தம் பணியை திறம்பட ஆற்றுவதற்கு தேவையான அருள் வரங்களை நிறைவாக பொழிந்தருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, பதுவை பதியராம் புனித அந்தோனியாரின் திருவிழாவை கொண்டாடும் இந்நாளிலே புனிதரின் பெயர் கொண்ட அனைத்து உள்ளங்களையும் திருவிழா கொண்டாடும் பங்கு தளங்களையும் நீர்தாமி நிறைவாக ஆசீர்வதித்தருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சுகம் கொடுக்கும் மருத்துவரே இறைவா, உலகை அச்சுறுத்தி வரும் கொரோனா தொற்று கிருமியின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட அனைவரையும் உமது அன்பு கரத்தினால் தொட்டு குணப்படுத்தியருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, இன்றைய துயர்மிகு காலத்தில் தமது இடைவிடாத பணியால் பல உயிர்களை பாதுகாத்து கொண்டிருக்கும் வைத்தியர்கள், தாதியர்கள், பணியாளர்கள் அனைவருக்கும் உடலுல பலம் அளித்தருளும்.
இந்நோயினால் இறந்து போன அனைத்து உள்ளங்களின் ஆன்மாக்கள் உமது பேரின்ப வீட்டில் இளைப்பாற வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, தள்ளாடியில் கோவில் கொண்டிருக்கும் எம் புனிதரின் ஆலயத்தை புனரமைப்பதற்கு பொருளாதார மற்றும் சரீர உதவிகளை செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எம் பங்கு தந்தை உதவி பங்கு தந்தையர்களுக்கும் உடல் உள்ள ஆன்ம நலன்களை அளித்து காத்திட வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மௌனமாக மன்றாடுவோம். நீ என்னிடம் மன்றாடு, நான் உனக்கு செவி கொடுப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறையுண்மைகளையும் உனக்கு தெரிய பண்ணுவேன் என்று சொல்லுகிற ஆண்டவரே, தர்மையான காலை வேளையிலே எங்களுடைய புனிதரினுடைய ஆலயத்தை புதுப்பித்து பீடத்தை அர்ச்சித்து புனிதருக்கு விழாவெடுக்கிற இந்த நல்ல நாளிலே கடந்த வருடம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து செய்து வந்த எல்லா நன்மைத்தனங்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த புதிய வருடத்திலே நீர்தாமே எங்களுடைய புனிதருடைய பரிந்துரை வழியாக உம்முடைய ஆசீர்வாதத்தை எம் எல்லோர் மீதும் நிறைவாக பொழிந்தருளும். இன்னும் ஆண்டவரை உம்முடைய அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் இப்பொழுது நம்பிக்கையோடு உம்மிடம் எடுத்துச் சென்ற எல்லா தேவைகள் வேண்டுதல்களையும் எங்களுடைய உள்ளத்தின் ஏக்கங்களையும் உமக்கு சித்தமானால் தக்க வேளையில் எங்களுக்கு பெற்றுத்தந்திரள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கொடுப்பதனின்பம் பெறுவதிலில்லை, தந்தேன் என்னை அன்புடனே. கொடுப்பதனின்பம் பெறுவதிலில்லை, தந்தேன் என்னை அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை, தந்தேன் என்னை அன்புடனே. தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை, தந்தேன் என்னை அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திரு அவை பேரின்பத்துடன் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாயிருப்பதாக. அதனால் இப்புனித இல்லத்தில் ஒன்று கூடும் மக்கள் இங்கு நடைபெறும் மறை நிகழ்ச்சிகளால் முடிவில்லா மீட்பை கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது திருப்பெயர் எங்கும் மாண்புற உலகம் அனைத்தையும் உமது மாட்சி விளங்கும் ஆலயமாக்கினீர். எனினும் இறைப்பணிக்கேற்ற இடங்களையும் அர்ச்சிக்க நீர் தவறவில்லை. எனவே மனிதரின் உழைப்பால் கட்டி எழுப்பிய இப்புதிய ஆலயத்தை, புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தையும் மகத்துவத்துக்கு மகிழ்ச்சியோடு நேர்ந்தளிக்கின்றோம். இங்கு மெய்யான ஆலயத்தின் மறைபொருள் குறிக்கப்பட்டு வானக எருசலேமின் சாயல் முன்னறிவிக்கப்படுகிறது. அன்னையாம் கன்னிமரியாவிடமிருந்து பிறந்த உம் திருமகனின் உடலை உமக்காக அர்ச்சிக்கப் பெற்ற ஆலயமாக்கி இறை தன்மையின் முழு நிறைவையும் அதில் குடிகொள்ளச் செய்தீர். கிறிஸ்துவையே மூளைக்கல்லாக்கி அப்போஸ்தலரின் அடித்தளத்தின் மேல் கட்டி எழுப்பிய திருச்சபையை புனித நகராக அமைத்துள்ளீர். தேவாவியால் உயிர் பெற்று அன்பால் ஒன்றாக பொருத்தப்பட்ட கற்களை தேர்ந்தெடுத்து கட்டப்பட்ட ஆலயமாக அது விளங்கச் செய்தீர். அங்குதான் நீர் எல்லோருக்கும் எல்லாமாயிருக்கின்றீர். அங்குதான் கிறிஸ்துவின் ஒளிவிளக்கு முடிவின்றி சுடர் விளக்கு வீசுவதாகும். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால்
அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பேருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைவோருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம்கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித செபஸ்தியார், கோடியற்புதராம் புனித அந்தோனியார், மாட்சிமிகு மறைசாட்சியர் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களையுமோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாகும் அடியார்களாகிய எம் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக.
நீர் விரும்பியபடி திருமுனிற்கின்ற குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், 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 ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். அமைதி.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா, உறவாய் நீ எழுந்து வா. நிழலாய் நிஜமாய் என்னைச் சூழும் தேவா, நினைவில் கனவில் நீ வா. நிழலாய் நிஜமாய் என்னைச் சூழும் தேவா, நினைவில் கனவில் நீ வா. மழையாய் உலகை நீ நனைத்தாய் என் இதய கோவிலில், உணவாய் எழுந்து வா. என் இதய பாறையில் நதியாயுருகி வா. அன்பே அமுதே எழுந்தினை வா, எழுந்து வா, எழுந்து வா, உறவாய் நீ எழுந்து வா. வழியின் இருளில் நிழல் தேடும் பொழுதில், நிலையின் நிறைவாய் நிலவாய் நீ எழுவாய். வழியின் இருளில் நிழல் தேடும் பொழுதில், விளையின் நிறைவாய் நிலவாய் நீ எழுவாய். வெண்ணிற அப்பமே வெண்மையாய் மாற்றவா, மலரின் தேன் துளி போல் என் மனதில் இறங்கி வா. அன்பே அமுதே எழுந்து நீ வா, எழுந்து வா, எழுந்து வா, உறவாய் நீ எழுந்து வா. மன்றாடுவோமாக. எங்கள் விண்ணகத் தந்தையே, நாங்கள் உட்கொண்ட இப்பலி உணவின் வழியாக உமது உண்மையான போதனையை மென்மேலும் கண்டுணரச் செய்தருளும்.
நாங்கள் உம்மை புனித ஆலயத்தில் இடைவிடாது ஆராதிக்கவும் விண்ணகத்திலும் திருமுன் புனிதர் அனைவருடன் கூடி மகிழவும் அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறை ஆசிரை பெறுவதற்கு தலைகுனிந்து மன்றாடுவோம். புனிதர்களின் மாட்சியும் மக்களிப்புமான இறைவன் அவர்களுடைய சிறப்பு மிக்க வேண்டல்களால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசியை பொழிவாராக. ஆமென். நீங்கள் அவர்களின் பரிந்துரையால் இம்மையில் தீமைகளிலிருந்து விடுதலையும் அவர்களுடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கு சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தூன்றியவர்களாய் காணப்படுவீர்களாக. ஆமென். இவ்வாறு தம் மக்கள் விண்ணகப் புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அகமகிழும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான்வீட்டின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவார்த்தையை வாழ்வதற்காக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பார்ந்த இறை மக்களே, போர்க்கால சூழ்நிலையின் பின்பு முழுமையாக திருத்தி அமைக்கப்பட்ட இந்த தள்ளாடி புதுமைமிகு புனித அந்தோனியாரின் திருத்தலத்தை ஆசீர்வதித்து அர்ச்சித்து இன்றைய தினத்தில் பக்தர்களின் வழிபாட்டுக்கும் வணக்கத்துக்குமாக திறந்து வைத்த எமது அன்பிற்கும் வணக்கத்துக்கும் உரிய மேதகு மன்னார் ஆயர் அதிவந்தனைக்குரிய இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆயர் அவர்களுக்கு எமது பங்கு மக்கள் சார்பாக நன்றிகளையும் அவர் பணி சிறக்க இறை ஆசிரையும் தெரிவித்து நிற்கின்றோம். அவரோடு இணைந்து எங்களுடைய இந்த திருப்பலியிலே கலந்து கொண்ட ஆயரின் செயலர், எங்களுடைய பங்கு மகனாகிய அருட்தந்தை அசிசி, இன்னும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அருட்தந்தை கலை அறிவி இயக்குனர் அருட்தந்தை லக்ஷன் அடிகளார், இவர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்து நிற்கின்றோம். இத்திருத்தலத்தின் புனரமைப்பு பணிகள் முழுமை பெற பல நல்ல உள்ளங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல உதவிகளையும் பொருள் உதவிகளையும் இன்னும் செவ உதவிகளையும் புரிந்துள்ளார்கள். மேலும் பலர் உடல் உதவிகளையும் புரிந்துள்ளார்கள். இவர்கள் அனைவருக்கும் கோடி அற்புதரான புனித அந்தோனியாரின் பரிந்துரை அவர்களின் தேவைகளிலும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டி எமது செவம் கலந்த நன்றிகளை கூறி நிற்கின்றோம். பல வகைகளில் எமக்கு உறுதியாக இருந்து பல உதவிகளை செய்த இராணுவத்தினர், போலீசார் இவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றோம். இந்நிகழ்வை நேரடியாக ஒலிபரப்பு செய்யும் எமது மறைமாவட்ட கலை அறிவிக்கும் அதன் இயக்குனர் அருட்தந்தை லக்ஷன் அடிகளாருக்கும் எமது நன்றிகள். தொடர்ந்து இந்த புனித பதியில் வீற்றிருக்கும் புனித அந்தோனியார் கோடி அற்புதராக
தன்னை நாடி வருவோருக்கு நிறைவான பரிந்துரை புரிய வேண்டுமென்றும் புனிதரின் ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் இந்த இக்கட்டான கொரோனா கொள்ளை நோய் காலத்தில் நிறைவாக கிடைக்க பிரார்த்தனை செய்கின்றோம். அத்தோடு இந்த திருத்தலத்திலே புனிதருடைய திருப்பண்டத்தையும் நற்கரணையையும் எழுந்தேற்றம் செய்வதற்கு இன்றைய தினத்திலே எங்களுக்கு உத்தரவு தந்த எங்களுடைய மன்னார் அதிவந்தனைக்குரிய ஆயர் அவர்களுக்கு சிறப்பான நன்றிகளை இறை மக்கள் உங்கள் அனைவர் சார்பாகவும் தெரிவித்து நிற்கின்றோம். தொடர்ந்து புனித அந்தோனியாரின் திருவிழா திருச்சுருப ஆசீர்வாதத்தை மேன்மை தங்கிய வணக்கத்துக்குரிய ஆயர் அவர்கள் எமக்கு இறுதி பாடலின் பின்பாக வழங்கி வைப்பார். அந்தோனி முனியே நமஸ்காரம், அருள் நீரை கனியே நமஸ்காரம், சிந்து தள்ளாடி ஆலயம் அமர்ந்த சிஸ்ட விற்பன்னா நமஸ்காரம், சிந்து தள்ளாடி ஆலயம் அமர்ந்த சிஸ்ட விற்பன்னா நமஸ்காரம், வந்தோம் உமதடி நமஸ்காரம், வரும் குறை தீர்ப்பாய் நமஸ்காரம், சந்ததம் வேத சாட்சியை அடைய சம்மதம் கொண்டாய் நமஸ்காரம், சந்ததம் வேத சாட்சியை அடைய சம்மதம் கொண்டாய் நமஸ்காரம், அந்தோனி முனியே நமஸ்காரம், அருள் நீரை கனியே நமஸ்காரம், சிந்து தள்ளாடி ஆலயம் அமர்ந்த சிஸ்ட விற்பன்னா நமஸ்காரம், சிந்து தள்ளாடி ஆலயம் அமர்ந்த சிஸ்ட விற்பன்னா நமஸ்காரம். सर्वेश्वरा स्वामी இரக்கமாக எங்களை பாரும். सर्वेश्वरा स्वामी இரக்கமாக எங்களை பாரும். கன்னிமரியாயே இறைவனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். கன்னிமரியாயே இறைவனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். பதுவை பதியரான புனித அந்தோனியாரே,
பாவிகள் எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். பதுவை பதியரான புனித அந்தோனியாரே, எங்கள் பதியின் காவலரே, பாவிகள் எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். ஆராதிருஷ்டரான சகல மோட்சவாசிகளே, காவலான தேவ தூதர்களே, பாவிகள் எங்களுக்காக இயேசுவை மன்றாடுங்கள். ஆராதிஷ்டரான சகல மோட்சவாசிகளே, காவலான தேவ தூதர்களே, பாவிகள் எங்களுக்காக இயேசுவை மன்றாடுங்கள். தள்ளாடி புனித அந்தோணியார் திருத்தலத்திலிருந்து அந்தோணியாரின் திருவிழா ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான பெரியாவிடை சபம். கற்பில் உன்னதமான லீலி என்கின்ற புஷ்பமுமாய் அச்சயம் உள்ளவருமாயிருக்கின்ற புனித அந்தோணியாரே, எளிமைத்தனத்தின் ஆபரணமே, உபவாசத்தின் கண்ணாடியே, நிர்ம சுத்தத்தின் மாதிரிகையே, புனித தத்துவத்தின் ஒளிர் விடுகின்ற நட்சத்திரமே, ஆசார முறைகளின் சோடினையே, மோட்ச வர்க்கத்தின் வடிவே, திருச்சபையின் தூணே, வரப்பிரசாதங்களின் பிரசங்கியே, காம தூதரை அடக்குகின்றவரே, புண்ணியங்களை விதைக்கின்றவரே, கஷ்டப்படுகின்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கின்றவரே, தேவரருடைய திருக்கரங்களிலே சர்வேசனுடைய சுதனானவரை தாங்குகின்றவராய், தேவ சிநேகத்தில் பேரிலே மிகவும் எரிகின்ற அனலுமாய், பச்சாபத்தின் சீயவுமாய் சுவாலையுமாய், தேவருடைய பிரசங்கத்தை கொண்டு பாவியானவர்களை தேவபட்சத்தின் நெருப்பினாலே கொளுத்தி எரிக்கின்றவருமானவரே, விருப்பமுள்ள வேத சாட்சியே, தெவ்வியமான தீர்க்க தரிசனமே, பாவிகளை திருத்துகின்றவரே, நரகத்துக்கு பயங்கரத்தை விடுக்கிறவரே, எளிய பாவிகளாயிருக்கிற நாங்கள் உம்முடைய அடைக்கலத்திலும் மன்றாட்டிலும் இருக்க எங்களை கையேற்று நடப்பித்துக் கொள்ளும். பாவிகளான எங்களுக்கு மெய்யான உத்தம மனஸ்தாபமும் அதனால் கண்ணீரும் உண்டாக வரப்பிரசாதத்தையும் ஞானமும் தியானத்தையும் சர்வேஸ்வரன் ஆனவர் எங்களுக்கு தந்தருளும்படி அவரை வேண்டிக் கொள்ளும். மிகவும் எரிகின்ற பட்சத்தின் அனலானவரே, பாவிகளான எங்களுடைய உலர்ந்த இருதயத்தை தேவ பட்சத்தினாலே கொளுத்தி எரிக்க சித்தமாயிருக்கின்ற வேண்டும் என்று மிகுந்த தாட்சியுடன் உம்மை வேண்டிக் கொள்கின்றோம். ஆமென்.
முனிவரே பாமாலை சூடினோம் கனிவாயேற்பீரே பாமாலை சூடினோம் கனிவாயேற்பீரே புதுமை பலவும் புரிந்து மக்கள் குறையை தீர்ப்பீரே புகழ்ந்து பாடுவோம் புதுமை சேர்ந்து பாடுவோம் நாங்கள் நம்பி நாடி வந்தோம் துன்பம் விலகவே நலம் புரிவீரே துயர் துடைப்பீரே பாதுவா நகரிலே உதித்தீர் முனிவரே பாமாலை சூடினோம் கனிவாயேற்பீரே பாமாலை சூடினோம் கனிவாயேற்பீரே. அச்சிசு சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன்.